வணக்கம். என்னுடைய பேர் ஜனனி. நான் 2022 to 24ல நடந்த குரூப் 2ல ரேங்க் 21 எடுத்து சப் ரெஜிஸ்டர் போஸ்ட் சூஸ் பண்ணி இப்போ சப் ரெஜிஸ்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க மேம்? சார், நான் பிகாம் அண்ட் எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய பயணம் எப்படி தொடங்கியது? உங்கள் குடும்ப பின்னணியை பற்றி சொல்லுங்கள். சார், என்னுடைய அப்பா ஆட்டோ டிரைவர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். நான் 2018 பாஸ்ட் அவுட். ஆக்சுவலாக எம்பிஏ வந்து நான் கரஸ்பாண்டன்ஸில் தான் பண்ணேன். 2018 காலேஜ் யூஜி முடித்ததும் பிஜி பண்ணலாம் அப்படிங்கிற என்னுடைய பிளானு. பட் ஃபேமிலி சுச்சுவேஷனால் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம். வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் வந்து ப்ரைவேட்டில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபினான்ஸ் செக்டரில். 2021 நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆனுவல் பிளானரில் பார்த்ததும் ஒரு ட்ரை கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் எக்ஸாமுக்கு வந்துட்டு ஒர்க் போயிட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் ப்ரிலிம்ஸ்க்கு. ப்ரிலிம்ஸ் நெருங்குற டைமில் மே வந்து ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறப்ப ஒர்க் குவிட் பண்ணிவிட்டு நான் ப்ரிலிம்ஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது ப்ரீ பிளானிங்காக என்னென்ன ஒர்க்லாம் நீங்கள் முன்னாடி பண்ணீங்க? படிக்க ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பிளான்லாம் பண்ணீங்க? ப்ரீ ஒர்க் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே. ஒன்ஸ் நான் எக்ஸாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் வந்ததும் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறது டிசைட் ஆகிடுச்சு. ஸோ குரூப் 2க்கு உண்டான சிலபஸ் எடுத்து லைன் பை லைன் நான் வாசித்தேன். லாங்குவேஜ் வந்து நான் ஜென்ரல் தமிழ் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா அந்த டைமில் யூனிட் 8க்கும் யூனிட் 9க்கும் வந்து அதிகப்படியான வெயிட்டேஜ் இருந்தது கொஷின் வைஸ். ஸோ ஜென்ரல் தமிழ் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். லாங்குவேஜ்க்கு என்ன பண்ணணும், ஆப்டிடியூடுக்கு என்ன பண்ணணும், அண்ட் ஜிஎஸ்க்கு வந்துட்டு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்த்தேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படிங்கிறப்ப சப்ஜெக்ட் வைஸ் எடுத்து எந்தெந்த ஏரியாஸ்க்கு அதிகப்படியான வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க, எந்தெந்த ஏரியாஸ்லேருந்து கொஷின்ஸ் அதிகமாக கேட்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் நான் பண்ணேன். சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் என்னுடைய ஹோம்ஒர்க் வந்து என்னோட ப்ரிலிம்ஸ் படிக்கிறதுக்கான வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்களுமே இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்களா மேம்? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படிங்கிறப்ப ஐதர் நீங்கள் எக்ஸாம் வைஸ் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 1, லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 4, லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லாட்டி சப்ஜெக்ட் வைஸ் போகலாம். பாலிட்டி அப்படின்னு எடுத்திங்கன்னா பாலிட்டியில் இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள் ஒரு ஏரியா வைஸாக நீங்கள் போகணும். சப்ஜெக்ட் வைஸ் அண்ட் ஏரியா வைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படி நீங்கள் ஒரு 360 டிகிரி அனாலிசிஸ் பண்ணுறப்ப அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கேள்வி கேட்குற ஏரியா எங்கெங்கிருந்து இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். உங்களுக்கு ஆர்டிகல்ஸ்லேருந்து கேள்விகள் வரலாம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லேருந்து கேள்விகள் வரலாம். ஸோ பிளைண்டாக ஒரு டாப்பிக்கை ஸ்கூல் புக்ஸ்லேருந்தோ இல்லை ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்தோ படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டாபிக் நீங்கள் படிக்கிற நாள் அன்னைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து இந்த டாப்பிக்லேருந்து இந்தந்த கேள்விகள்லாம் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணுறப்ப அந்த டாபிக் உண்டான கண்டென்ட்டை படிக்க ஆரம்பிக்கிறப்ப இதெல்லாம் தான் கொஷின் ஏரியா, இங்கெல்லாம் படிக்கணும், இங்கெல்லாம் அதிகப்படியான கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெட்டர். அண்ட் 2019க்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து போக வேண்டிய அவசியம் இருக்காது. 2019க்கு அப்புறமே வந்து நிறைய எவால்வ் ஆயிருச்சு. பட் பேஸ் இயர் நீங்கள் 19ஆக வச்சு 19லேருந்து 25 கரண்ட் பீரியடில் நடக்கப்பட்ட எல்லா எக்ஸாம்ஸோடைய சப்ஜெக்ட் வைஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து அனாலிசிஸ் பண்ணுங்கள். என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். அந்த டாப்பிக்கை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி படிக்கலான்ற ஒரு ஓவர்வியூ வந்து உங்களுக்கு பிஒய்க்யூ அனாலிசிஸ் வந்து கண்டிப்பாக தரும். இந்த தேர்வு நீங்கள் படிக்க வந்த பிறகு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும், இது 3 தான் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதை தெரிஞ்சுக்க எவ்வளோ நாட்கள் உங்களுக்கு எடுத்துக்கிச்சிங்க? ஆக்சுவலாக நான் கோவிட் ஜேர்னி 2021 தான் வந்து ஒரு அகாடமியில் போய் ஜாயின் பண்ணேன். அந்த அகாடமியில் ஜாயின் பண்ணி சிலபஸ் இதுதான் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த சிலபஸில் வந்துட்டு எப்படி படிக்கக்கூடாது அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு 5 to 6 months வந்து எடுத்துருச்சு கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வந்து ஒரு சிலபஸ்னால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டாலும் ஒரு பிகினிங் ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறப்ப அதிகப்படியாக டீவியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து நிறைய இருக்குது. ஒரு பாலிட்டின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்து இதுதான் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இருந்தாலுமே வந்துட்டு இது படிக்கணுமோ அது படிக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டீவியேட் ஆகும். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 months ஆயிடுச்சு ஒரு செட்டில் ஆகி சிலபஸ்னா இதுதான், கண்டென்ட்னா இதுதான், இதுலேருந்து டீவியேட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வர்றதுக்கே. நம்ம ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கு பற்றி பேசுவோம். அதுக்கு தான் இப்போ எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து பொதுத்தமிழ் 100 கேள்விகள் கேட்கப்படுது. இப்போ இலக்கணத்துக்கு நிறைய முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்பட்டு தமிழ் அறிஞர்கள் அதுக்கப்புறமாலாம் இருக்குது, இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது.
பொதுத்தமிழுக்கு நம்ம எப்படி தயாராகணும், எந்தெந்த சோர்ஸ்லேருந்து படிக்கணும் அப்படின்றத சொல்லுங்கள் மேம். ஓகே, இப்போ பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் 6th-லேருந்து 12th இருக்கக்கூடிய பாடப்புத்தகத்தில் சிலபஸில் கொடுக்கப்பட்ட டாபிக் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிடுங்க. இலக்கியமாக இருக்கட்டும், இலக்கணமாக இருக்கட்டும். இலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸசைசஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இலக்கண விதிகள் வந்து தேவைப்படுற புரிதல் வேணும் அப்படின்னா நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷனுக்கு. ஏன்னா எக்ஸாமில் வந்துட்டு புக்கில் இல்லாத கொஷின் கேட்குற பட்சத்தில் இலக்கண விதிகள் வந்து நல்லா புரிஞ்சு படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டைமில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு அறிஞர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அவரை பற்றின கருத்துக்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் 6th to 10th நார்மல் தமிழ் புக் அண்ட் 11th and 12th பொது தமிழ் சிறப்பு தமிழ் புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் அவரை பற்றின சொல்லப்பட்ட கருத்துக்கள் இருக்கோ அது மொத்தமாக வந்து நீங்கள் ஒரு நோட்ஸாக மேக் பண்ணிக்கிட்டு படிக்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவுட் ஆஃப் சோர்ஸ் இப்போ நிறைய வந்து கொஷின்ஸ் வந்து போனாலுமே கூட ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நமக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கேட்கப்படுற கேள்விகள் மெஜாரிட்டியாக இருக்கும். இதில் தப்பை கம்மி பண்ணுறதுக்கு மூலயமாவே வந்து உங்களுடைய லாங்குவேஜில் ஸ்கோரை வந்து நீங்கள் ஒரு நல்ல டீசன்ட் ஸ்கோர் ஒரு 90யோ ஒரு 80யோ வந்து கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்கூல் புக்ஸ் ஒரு மேஜர் சோர்ஸ், அதை வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டாலே கண்டிப்பாக நம்மளால் ஒரு பெட்டர் ஸ்கோரை வந்து அட்டைன் பண்ண முடியும். மேக்ஸ் எந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள் மேம். மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சிலபஸில் வந்து ரீசனிங் அண்ட் தனியாக பிரிச்சிருக்காங்க. 10 questions and 15 questions சொல்லிட்டு நான் படிச்சுட்டு இருந்தப்போ 25 questions மொத்தமாக எல்லாமே சேர்த்து தான் இருக்கும். 6th to 10th இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் இப்போ நம்மளுக்கு பர்சன்டேஜ்னு எடுத்தால் பர்சன்டேஜ் சம்ஸ் கம்ப்ளீட்டாக 6th-லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்தால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கம்ப்ளீட்டாக. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் அப்ரோச் பண்ணுறதுக்கு கான்செப்ட் வைஸ் போங்க. ஒரு டாபிக் வைஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா தினமும் ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணுவேன். 25 questions-ல் எனக்கு வந்து எல்லா கான்செப்ட்ஸும் அதில் வந்து அடங்கியிருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு டாபிக் உண்டான கண்டென்ட்டை வந்து நீங்கள் புரிதல் வந்து அடைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு கொஷின் பேப்பரை எடுத்து வந்து போட்டு பார்க்க ஆரம்பிங்க. அந்த கொஷின் பேப்பரில் எல்லா சம்ஸுமே வந்து அடங்கியிருக்கும். நீங்கள் பார்க்காத மாடல் கூட அதில் வந்து இருக்கலாம். அந்த மாடல் எல்லாம் 1 by 1 வந்து உங்களுக்கு டே பை டே ஃபெமிலரைஸ் ஆகிட்டே வரும். 1 வீக்கில் வந்து நீங்கள் ஒரு 5 கொஷின் பேப்பர்ஸ் போடுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 125 questions உங்களுக்கு 125 டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் 100 கான்செப்ட்ஸ் நீங்கள் கவர் பண்ணது அண்ட் 25 கான்செப்ட்ஸ் நீங்கள் கவர் பண்ணாத சம்ஸாக இருக்கலாம். அண்ட் எஸ்பெஷலி ரீசனிங் பார்க்குறப்ப ரீசனிங் வந்து கொஷின் கேட்குற பேட்டர்ன் வந்துட்டு மோரார்லெஸ் உங்களுக்கு எல்லா கொஷின் பேப்பர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசம்பிள் ஆகிற சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ கொஷின் பேப்பர்ஸ் வந்துட்டு நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்ரிடே வந்து மினிமம் 1 hour வந்து மேக்ஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஐதர் நீங்கள் கான்செப்ட் படிக்கிற ஸ்டேஜாக இருக்கலாம், இல்லை நீங்கள் கொஷின் பேப்பர் போட்டு பார்க்குற ஸ்டேஜாக இருக்கலாம். இந்த ஹவர் வந்து அலோகேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னொரு டிப் என்ன அப்படின்னா வந்துட்டு எக்ஸாம் ஹாலில் மேக்ஸ்க்கு உண்டான டைம் நம்ம அங்கே போய் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, மேக்ஸில் நான் நல்லா போட ஆரம்பிச்சிட்டேன், 20+ எனக்கு ஸ்கோர் வர ஆரம்பிச்சது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் டைம் வச்சுக்கிட்டு வீட்லேயே அந்த எக்ஸாம் சினாரியோவை உருவாக்கி நீங்கள் தினமும் இந்த டைமில் இந்த 25 questions-ஐ நான் போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டைம் ஃபேக்டரியும் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் ஷெட்யூலில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறப்ப அங்கே எக்ஸாம் ஹாலில் லாஸ்ட் மினிட்ல வந்து மேக்ஸ்னால ஒர்க் அவுட் பண்ணுற ப்ரெஷராக இருக்கட்டும், இல்லை ஆன்சர் வந்து தப்பாக போகிற சான்சஸை வந்து நீங்கள் ரொம்பவே வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஆப்டிடியூடுக்கு இந்த ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஜிஎஸ் நீங்கள் படிக்கும்போது 9 யூனிட்ஸ் வந்து இருந்தது. இப்போ 6 அதை தான் வந்து சிம்பிளிஃபையாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ 6 யூனிட்ஸில் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், எந்த சோர்ஸில் படிக்கலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வெயிட்டேஜ் வைஸ் பார்க்குறப்ப வெயிட்டேஜ் வைஸ் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வைஸ் நீங்கள் கண்டென்ட்னு கான்சென்ட்ரேட் பண்ணால் ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது பாலிட்டி தான். பாலிட்டிக்கு வந்து 6th to 12th புக்ஸை தாண்டி நீங்கள் லக்ஷ்மிகாந்த் கண்டிப்பாக படித்தாகணும். அண்ட் தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆத்தரும் இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த புக்கை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். லக்ஷ்மிகாந்தும் 6th to 12th படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் நீங்கள் இந்த புக்ஸை தாண்டி வேறு எங்கேயுமே படிக்க வேண்டியது இருக்காது. எல்லா கொஷின்ஸும் இதிலிருந்து தான் கேட்கப்படுது. ஸோ நீங்கள் பாலிட்டிக்கு வந்து லக்ஷ்மிகாந்த் ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸ் ஸ்டிக் பண்ணுறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸ்கூல் புக்ஸ் பொறுத்த மட்டும் சிவிக்ஸ் போர்ஷன் உங்களுக்கு 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சிவிக்ஸ் போர்ஷனும் 11th and 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ஸும் கவர் பண்ணுறது வந்து அதுலேயும் நீங்கள் எல்லா லெசன்ஸையும் படிக்க தேவையில்லை. உங்களை சிலபஸை சார்ந்து எந்த லெசன்ஸ் இருக்கோ அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டாலே இப்போ வந்து போதுமானதாக இருக்கும். அண்ட் நிறைய கொஷின்ஸ் பாருங்கள், எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் 1 by 1 ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதில் வந்து அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் தவறான ஆன்சர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ்
சான்சஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். எக்கனாமிக்ஸ் எடுக்கிறப்ப வந்து ஸ்டாட்டிக் டேட்டா நல்லா தரவு பண்ணிக்கோங்க. உங்களுடைய 11th and 12th எக்கனாமிக்ஸே வந்து மேஜர் எக்கனாமிக்கோட ஸ்டாட்டிக் டேட்டா உங்களுக்கு அதிலே இருக்கும். ஒன்ஸ் அதை கவர் பண்ணதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான எக்கனாமிக் அஃபேர்ஸை வந்துட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெப்போ ரேட்டாக இருக்கட்டும், ரிவைஸ்டு ரெப்போ ரேட்டாக இருக்கட்டும், எவ்ரி இயர் வந்து எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி நமக்கு பட்ஜெட்ஸ் வந்து ஸ்டேட்லேயும் சரி சென்ட்ரல்லையும் சரி பட்ஜெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு எக்கனாமிக் சர்வே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்கனாமிக் சர்வே அண்ட் ஸ்டேட்டோட உங்களுக்கு சென்ட்ரலில் கொடுக்கப்படுற எக்கனாமிக் சர்வே, இந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான எக்கனாமிக் போர்ஷன்ஸை வந்து கவர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அண்ட் எக்கனாமிக் போர்ஷனில் இப்போ யூனிட் 6 வந்துட்டு நமக்கு யூனிட் 5 வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கிளப் பண்ணி உங்களுக்கு இப்போ ரிவைஸ்டு சிலபஸ் இருக்குது. பாலிசி நோட்ஸ் கவர் பண்ணலாம். நீங்கள் நம்மளோட தமிழரசு மேகசின் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கம்பைலேஷனாக இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்டோடைய இனிஷியேட்டிவ்ஸ் ப்ளஸ் அவங்களுடைய அவுட்கம்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதோட சோர்ஸ் வந்து உங்களுக்கு தமிழரசு மேகசினில் கிடைக்கும். பாலிசி நோட்ஸ், ஸ்டாட்டிக் டேட்டா ஃப்ரம் 11th and 12th ஸ்கூல் புக்கு, உங்களுக்கு தினமும் நியூஸ் பேப்பரில் படிக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் சார்ந்த கண்டென்ட், இதுவே வந்து போதுமானதாக இருக்கும். அண்ட் கம்மிங் டு யூனிட் 6 உங்களுக்கு வந்து தமிழ் லிட்ரரி ஒர்க்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரிஸ், நெக்ஸ்ட் வந்து திருக்குறள் சார்ந்த கருத்துக்கள், அடுத்து தமிழ்நாடு ரிலேட்டட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அண்ட் என்னென்ன தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரியான கண்டென்ட் தான் இருக்கும். திருக்குறள் வந்து ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய திருக்குறளே வந்து படித்தாலே போதுமானதாக இருக்கும். அண்ட் திருக்குறளில் கேட்கப்படுற சில கேள்விகள் இருக்கலாம். இந்த மாதிரி கருத்துக்களை சொன்னது யாருன்னு கேள்வி கேட்கலாம். அதுக்கப்புறம் திருக்குறளோட சிறப்பு பெயர்கள், திருக்குறளுக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகள், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ கம்பைலேஷனே வந்து யூடியூப்பில் கிடைக்கும். இதை மொத்தமாக நீங்கள் எழுதிட்டு ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய திருக்குறளை வந்து படித்தாலே வந்து போதுமானதாக இருக்கும். அண்ட் திருக்குறள் வந்து எப்படி கேட்கப்படுதுன்ற கேள்விகளுக்கு ஒரு புரிதலுக்காக ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கான ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதுமானதாக இருக்கும். தமிழ்நாடு ரிலேட்டட் ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ரிலேட்டட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்க்கு எல்லாமே வந்து ஸ்கூல் புக்ஸே வந்து போதுமானது. நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடியதை ஸ்டாண்டர்ட் வைஸ் சிலபஸில் கொடுக்கப்படுறத 1 by 1 ஏதோ ஒரு டாபிக் இருக்குது, 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து சின்ன நோட்ஸாக வந்து நம்ம மேக் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறப்ப வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சயின்ஸ் வந்து இப்போ இருக்க வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்க்கு தான் இருக்குது. ஸோ ப்ரிலிம் ஸ்டேஜில் எனக்கு ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது, நான் மார்க் வைஸ் போகிறேன் அப்படின்னா நீங்கள் சயின்ஸ் வந்து ஆப்வியஸாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் ப்ரிலிம் ஸ்டேஜ் அப்படிங்கிறப்ப. ஜாகிரஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11th and 12th ஜாகிரஃபியோட கண்டென்ட் இருந்தாலுமே 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஜாகிரஃபியை நீங்கள் வந்து படித்தாலே வந்து ஜாகிரஃபியில் கேட்கப்படுற 70% ஆஃப் த கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் எடுத்துடலாம். எனக்கு டைம் கம்மியாக இருக்குது மேடம், நான் வந்து ஆனால் ஜாகிரஃபியில் ஸ்கோர் பண்ணணும், ஒரு 10 days இருக்குது எக்ஸாமுக்கு, ஜஸ்ட் அந்த யூனிட்டை வந்து நான் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன், அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் நான் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா 10th புக் படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் போகலாம். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் வந்து அதிலிருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் அது வரைக்கும் படித்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட நான் உரையாடினதில் நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, லாங்குவேஜ் அதுக்கப்புறமாக மேக்ஸ், இது ரெண்டுத்தையும் நம்ம தரவாக வந்து படிச்சிடணும். படிச்சுட்டு ஒரு 115 120 அந்த ரேஞ்சில் நம்ம போட்டோம் அப்படின்னா ஜிஎஸ்ல அப்படி இப்படி வந்து ஒரு 30 போட்டுடலாம். 150க்கு மேலே போட்டால் நம்மளுக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகிடும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் படிக்கிறாங்க. ஆனால் ஜிஎஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்க அதிகமாகிட்டே இருக்கும். மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தாலும் ஜிஎஸ் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் ஜிஎஸ்ல யார் அதிகமாக நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களால தான் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லாங்குவேஜை ரொம்ப டஃப் ஆகிட்டே போகிறாங்க. ஸோ மூணுத்துக்குமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது அவசியமா? கண்டிப்பாக அவசியம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் வைஸ் பார்க்குறப்ப இந்த சிம்பிள் கேல்குலேஷன் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். 100 லாங்குவேஜ், 25 ஆப்டிடியூட் அண்டுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய 75 கொஷின்ஸில் ஒரு 30 போட்டால் கூட கட் ஆஃப் ரீச் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறது. பட் இப்போ 100 லாங்குவேஜில் கேட்கப்படுற கேள்விகள் 100 எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியாயிட்டே வருது. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் ப்ரிலிம்ஸ் சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினச்சி ஜிஎஸ் வந்து கம்மியான ஃபோக்கஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த ஸ்டேஜ் கிராஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த கேல்குலேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தவிர்த்து ஒன்ஸ் நீங்கள் மெயின்ஸ் ஸ்டெப் இன் ஆகுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல சஃபர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த பீரியட் மாதிரி கிடையாது. இப்போ 1 yearல எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிடுறாங்க. பிளானர் படி உங்களுக்கு எக்ஸாம் போகுது. ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் வந்த இமீடியட் 3 months ஒரு 70 days 80 daysல உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் இருக்குது. ஸோ ஒரு சேஃப் கார்டிங் மெக்கானிசமாக ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஜிஎஸ்ஸை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பிகினிங்லேருந்தே ப்ரிலிம்ஸோட சேர்த்து ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடிய யூனிட்ஸை வந்து
தரவாக கவர் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஜிஎஸ்ல வந்து ஒரு பெரிய ஹெட்ஜ் வந்து மெயின்ஸில் இருக்கும். அண்ட் லாங்குவேஜ் ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் எக்ஸாமில் இருக்குது, பெருசாக என்னால் ஸ்கோர் பண்ண முடியாமல் போகுது, நான் 100 எய்ம் பண்ணேன் பட் என்னால் 90 தான் எடுக்க முடியுது, 85 தான் எடுக்க முடியுது அப்படின்னா ஜிஎஸ்ஸை நீங்கள் தரவாக படிக்கிறது மூலயமா நீங்கள் ப்ரிலிம்ஸோடைய கட் ஆஃப் டிசைடிங் ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக ஜிஎஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா லாங்குவேஜ் ஆப்டிடியூட் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிற டைம்ஸ் வந்து எப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ நிறைய கொஷின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜிஎஸ்க்கு வந்து போதுமான அளவு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. டைம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜியாகிரஃபியோ சயின்ஸோ கூட வந்து ப்ரிலிம்ஸ் சைடுக்கு வந்து நீங்கள் வந்து ஓரமாக வச்சுட்டு கூட பேலன்ஸ் இருக்க 4 யூனிட்ஸை வந்து தரவாக கண்டிப்பாக படிக்கிறது மூலயமா மெயின்ஸ்க்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிலிம்ஸ்லேயும் வந்து ஃபைனலாக நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட 1 டே ஸ்டடி பிளான் என்னவாக இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போ என்னோட ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ப்ரிலிம்ஸ் எழுதுகிறப்ப வந்து ஆல்மோஸ்ட் 1 மந்த் நான் என்னோட ஜாப்லேருந்து குவிட் பண்ணிவிட்டு வந்தப்போ, நான் குவிட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் எவ்ரிடே நான் எப்படி என்னோட ஷெட்யூல் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, நான் படிக்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பேன். எனக்கான படிக்கிற கண்டென்ட், அன்றைக்கு உண்டான கண்டென்ட் இது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏரியா, ப்ளஸ் அந்த ஏரியாவோட ப்ரீவியஸ் இயர் கொஷின், ப்ளஸ் நியூஸ் பேப்பர், ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ், இப்படி தான் வந்து நான் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டேன். ஸோ லாங்குவேஜ்க்கு ஆப்வியஸாக என்னுடைய ஸ்டடி பிளானில் நான் ஒரு 6 hours 7 hours படிக்கணும்னு வச்சுருந்தேன்னா 2 hours கண்டிப்பாக நான் லாங்குவேஜ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். ஒரு 1/2 an hour நான் படிக்கிற ஏரியா சார்ந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்குறது ஆர் மாடல் கொஷின்ஸ் போட்டு பார்க்குறது. அண்ட் ஒரு 1 hour கண்டிப்பாக நான் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன். நிறைய மேகசின்ஸ் வந்து நீங்கள் படிக்கலாம் எவ்ரிடே அந்த 1 hour ஸ்கிப் பண்ணுறதுக்கு. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, மெயின்ஸ் நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் எழுதுறீங்க, அடுத்து நீங்கள் குரூப் 1 படிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஏரியா சார்ந்த புரிதலை வந்து உங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹேபிட் மூலயமா தான் கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ அனலிட்டிக்கல் கொஷின்ஸ் கேட்குற பேட்டர்ன் வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் இன்றைக்கி நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு பர்டிகுலர் நியூஸ் நடக்குது அப்படின்னா இன்றைக்கி அந்த நியூஸ் பற்றின பாசிட்டிவ் கருத்துகள் இருக்கும், நாளைக்கு அந்த நியூஸ் பற்றின நெகட்டிவ் கருத்துகள் இருக்கும், தேர்ட் டே பார்த்தீங்கன்னா அதனோட நியூட்ரல் கருத்துகள் இருக்கும். இப்படி நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால ஒரு பர்டிகுலர் நியூஸை பற்றின 360 டிகிரி அனாலிசிஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெர்செப்ஷன் வந்து உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ளே ஃபார்ம் ஆகிடும். ஸோ டைரக்ட் கொஷின்ஸ் கேட்குறப்ப ஈஸியாக எல்லாராலையும் எழுத முடியும். ஆனால் அனலிட்டிக்கல் கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் வந்து டிசைட் ஆகும். நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹேபிட் எவ்ரிடே வச்சுக்கோங்க. மந்த்லி கம்பைலேஷன் நீங்கள் படிச்சுக்கலாம், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒப்பீனியன் பேஸ்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து ஷேப் பண்ணுறதுக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் மேக்ஸ் வந்து உங்களோட ஸ்டடி பிளானில் எப்போவுமே வந்து ஒரு பார்ட்டாக இருக்கணும். இது வந்து ப்ரிலிம்ஸ் வரைக்கும். இன்கேஸ் நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்கவுங்க அகாடமியில் ஒரு டெஸ்ட் ஷெட்யூல் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதை தாண்டி எவ்ரிடே வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து உங்களுடைய டே பிளானில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்க வேண்டியது வந்து ரொம்ப முக்கியம். எவ்ரிடே இருக்கிறப்ப தான் வந்து அதுக்கான ஃப்ளோ வரும். நீங்கள் அந்த ஆன்சருக்கு எப்படி வந்து ஒரு கொஷினை அப்ரோச் பண்ணலான்னு யோசிக்கிறீங்க, இந்த யோசிக்கிற விதமாக இருக்கட்டும். ஒரு டாபிக் எடுத்தோன்னா அந்த டாப்பிக்கை பற்றின 10 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃப்ளோவில் வரணும். ஏன்னா ஸ்டாட்டிக் டேட்டா வந்து நீங்கள் எந்த அளவுக்கு தரவு பண்ணிக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓவர டைம் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா எல்லாத்தையுமே உள்ளார வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிருவீங்க. பட் ஸ்டாட்டிக் டேட்டா ஒரு பாயிண்ட்டுனா 10 பாயிண்ட்ஸ் ஒரு டாப்பிக்கு, அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களை வந்து தயார் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க ஷெட்யூலை 4ஆக பிரிச்சுக்கோங்க. அந்த ஷெட்யூலில் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் இருக்கணும், நீங்கள் படிச்சுட்டு இருக்க ஜிஎஸ் ஏரியா இருக்கணும், இன்னொரு ஏரியா வந்து உங்களோட வீக் ஏரியாவாக இருக்கலாம். அதை நீங்கள் தினமும் ஸ்ட்ரென்தனிங் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ நிறைய பேர் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும், ப்ரிலிம்ஸ்க்கோ மெயின்ஸ்க்கோ டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே மேம். இப்போ டெஸ்ட்டு நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதை எந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ ஒரு டெஸ்ட் மார்க் டெஸ்ட்லாம் போட்டு வந்துட்டா அதை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஒரு 100 கொஷின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மார்க் டெஸ்ட் நீங்கள் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 80 கொஷின்ஸ் கரெக்டாக இருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறத நீங்கள் 3ஆக பிரிச்சுக்கோங்க. முதல்ல அந்த 80 கொஷின்ஸில் எத்தனை கொஷின்ஸ் உண்மையாகவே உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்ச கொஷின்ஸ் அப்படின்னு இருக்கும். ஒரு 60 கொஷின்ஸ் இருக்கலாம். அப்போ பேலன்ஸ் இருக்க 20 கொஷின்ஸை நீங்கள் எலிமினேஷன் மெத்தட் மூலயமா தான் அந்த 20 கொஷின்ஸை போட்டிருப்பீங்க. ஏன் உங்களுக்கு அந்த டவுட் அந்த ஏரியாவில் வந்தது, ஏன் அந்த லேக் வந்து உங்களுக்கு வந்ததுன்னு சொல்லி அந்த இடத்த ரீவிசிட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு கொஷினில் டைலமாவால் நீங்கள் போட்டு வந்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1946 அப்படிங்கிற இயர் வந்து 1964னு உங்களுக்கு தோணியிருக்கலாம். அப்போ அந்த டேட்டா வந்து நம்ம மைண்டில் ப்ராப்பராக உட்காரலன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்த வந்து ரெக்டிஃபை பண்ணுங்கள்.
பேலன்ஸ் இருக்க 20 கொஷின்ஸ் உங்களுக்கு என்னன்னே தெரியாமல் இருந்திருக்கலாம். ஏன் அந்த 20 கொஷின்ஸ் தெரியல, அந்த ஏரியாஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள், அந்த ஏரியாஸை திருப்பி போய் ரீவிசிட் பண்ணுங்கள். டெஸ்ட் போடுறது வந்து மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக மட்டும் இல்லாமல் நீங்கள் படித்த ஏரியாவை ரீவிசிட் பண்ணுறதுக்கான டூலாக வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இன்னொன்று வந்துட்டு டைம் ஃபேக்டர் கம்மியாக இருக்கப்போ நான் டெஸ்ட் சீரீஸை தான் ரிலை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு பீரியடில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷனுக்கு ஏன்றது தான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா பி சி டிக்கு வந்து என்ன கொஷனாக இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து பாருங்கள். இந்த கொஷின் வந்து இதுக்கு என்ன வந்து நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்துட்டு அந்த கொஷின் ஏரியாவை கம்ப்ளீட்டாக நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி ஒரு அதிகாரம் பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய ஒரு குறள் வந்திருக்கு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த அதிகாரமில் இருக்க 9 குறளையும் நீங்கள் போய் படிச்சிருங்க. ஸோ தட் கொஷின் ஏரியாவை வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி உங்களால் வந்து அந்த அக்யூரஸியை வந்து பில்ட் பண்ணிக்க முடியும். இன்னொன்று டெஸ்ட் சீரீஸில் டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ மேபி நீங்கள் வீட்டில் இருந்து படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம். ஏதாவது ஒரு கொஷின் பேப்பர் கிடச்சதுன்னா ஒரு நார்மல் ஒயிட் ஷீட்டில் நீங்கள் அதுக்குண்டான ஆன்சர்ஸை வந்து எழுதியிருப்பீங்க. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே எவ்ரிடே நீங்கள் பண்ணுற டெஸ்ட் ப்ராக்டிஸை ஓஎம்ஆர் ஷீட்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா எக்ஸாம் ஹாலில் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் போய் வந்து நீங்கள் ஆக்சுவல் எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க. இந்த ஓஎம்ஆர் ஷீட் ஷேடிங்கால் வந்து ஒரு மார்க் போனது, இந்த சர்க்கிளை ஷேட் பண்ணுறதுக்கு பதிலாக அடுத்த சர்க்கிளை வந்து ஷேட் பண்ணி ஒரு கொஷினோட மார்க் வந்து நம்ம லூஸ் பண்ணுறதெல்லாம் நிறைய இடத்துல நடக்கிறது தான். அந்த எல்லா மிஸ்டேக்ஸையும் ரியல் எக்ஸாம் சினாரியோவை நீங்கள் வீட்டிலே பில்ட் பண்ணிக்கிறது மூலயமா அங்கே நடக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை இப்போவே வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். என்னுடைய அடுத்த கேள்வியும் அதுதான். எக்ஸாம் ஹால் அங்கே வரக்கூடிய ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஸோ அங்கே எப்படி வந்து குறைவான தவறுகளை செய்கிறது, அதுக்கு என்னென்ன ஒர்க் அவுட்ஸ்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்கள் மேம். இதுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மட்டும் பண்ணுங்கள். எவ்வளோ படித்தாலும் அந்த 3 ஹவர்ஸில் வந்து நம்ம என்ன டெலிவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் எல்லாருடைய ரிசல்ட்டும் வந்து டிட்டர்மைன் ஆகும். இப்போ 3 ஹவர்ஸில் நமக்கு என்ன ப்ரெஷர் இருக்கும், எக்ஸாம் அங்கே கேட்கப்படுற கொஷின்ஸை வேகமாக வாசிக்கணும். இப்போ ஸ்டேட்மெண்ட் அசெஷன் ரீசனிங் கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்கப்படுது. வேகமாக உங்களால் வாசிக்க முடியுதா எக்ஸாம் ஹாலில்? அந்த தவறான கொஷின்ஸை வந்துட்டு எப்படி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் படித்த நாலேஜை வச்சு எலிமினேட் பண்ணி கரெக்டான கொஷின்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரியான ப்ராக்டிஸை நீங்கள் பிகினிங்லேருந்தே அட்லீஸ்ட் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாட்டி கூட ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் நீங்கள் எழுதுகிற எந்த டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு நார்மல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்த்து இதுதான் ஆன்சர்னு நீங்கள் மைண்டுக்குள்ளே சொல்லிக்கிற கொஷினை கூட ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட் தான் அங்கே போய் நீங்கள் 3 ஹவர்ஸ் வந்து ஷேட் பண்ண போகிறீங்க. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தினமும் பண்ணுறது மூலயமாவே வந்து ஃபில் பண்ணுற பர்டிகுலர்ஸாக இருக்கட்டும், நமக்கு தெரியாத ஏதோ ஒரு சின்ன எரர் வந்து நம்ம அந்த 3 ஹவர்ஸில் பண்ணுவோம். எவ்ரிடே இந்த ப்ராக்டிஸ் மூலயமா மினிமம் ஒரு 60 டேஸ் இருக்கும் நமக்கு ப்ரிலிம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு. 60 டேஸில் நீங்கள் ஒரு 40 டேஸ் ஓஎம்ஆர் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட 40 டைம்ஸ் நீங்கள் ரியல் லைஃப் எக்ஸாம் சினாரியோ வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு மெயின் எக்ஸாமுக்கு போகிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடிய தவறுகளை 90% வந்து நீங்கள் வீட்டில் எழுதுகிற டெஸ்ட் மூலயமாவோ அகாடமியில் அந்த டெஸ்ட்டை போட்டு பார்க்குறது மூலயமாவோ நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.